நண்பர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு பாலா மாடித்தோட்டம். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து கடுகு கீரை அறுவடை தான் பார்க்க போகிறோம். நான் கடுகு கீரை வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 க்ரோ பேக்கில் வந்து கடுகு கீரை போட்டிருந்தேன். ஸோ அந்த ஃபஸ்ட்டு உள்ள க்ரோ பேக்கு, செகண்ட் உள்ள க்ரோ பேக்கு, அந்த க்ரோ பேக்லேயும் அப்புறம் இந்த முள்ளுங்க செடி கீழேயும் வந்து கடுகு கீரை வந்து போட்டிருந்தேன். ஸோ எல்லாமே நல்லா வளர்ந்துருச்சு. பார்த்திங்கன்னா நமக்கு இந்த 2 இதுலேருந்து மட்டும் இவ்வளோ கடுகு கீரை வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. நார்மலாக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கடுகு கீரை வந்து உங்களுக்கு வந்து கடையில் வந்து கிடைக்காது. ஸோ இது வந்து நம்ம வந்து விதைச்சி 20 நாளில் வந்து அறுவடை பண்ணுறோம். இதுக்கு மேலே விட்டோம்னா இதுலேருந்து பூ வர ஆரம்பிச்சிடும். ஒரு கடுகு கீரையோட டேஸ்ட் வந்து இல்லாமல் போகும். ஸோ அதனால் வந்து ஒரு 20 நாளுக்குள்ளேயே வந்து நம்ம வந்து கடுகு கீரையை வந்து அறுவடை பண்ணிடணும். ஏற்கனவே நம்ம வந்து கடுகு எப்படி கீரை வந்து ரெடி பண்ணுறதுன்னு போட்டிருப்போம். ஒன்றும் பெருசு இல்லை. நம்ம ஒரு க்ரோ பேக்கில் கடுகை வந்து நல்லா தூவி விட்டு அது மேலே வந்து கோகோ பீட்டோ இல்லை மண்ணோ போட்டு மூடிட்டோம்னா ஒரு 1 வீக்கில் வந்து உங்களுக்கு வந்து மைக்ரோ கிரீன் அளவு வர ஆரம்பிக்கும். ஒரு 20 டேஸ் விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கடுகு கீரை நல்லா வந்துடும். இது வந்து நான் அடுத்த செட்டு கடுகு கீரை போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா தெரியும், இது வந்து ஒரு 10 டேஸ் ஆனது. ஸோ இது 21 டேஸில் வந்து நம்ம வந்து இந்த கடுகு கீரையை வந்து அறுவடை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி சத்தான கீரைகள்லாம் வந்து நமக்கு வந்து கடையில் கிடைக்காது. ஸோ மற்ற கீரை மட்டும்தான் கிடைக்கும். நம்மளும் வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து செஞ்சு சாப்பிடும்போது இன்னும் பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து யூனிக்கான வீடியோக்கு வந்து நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.